Okay, so next topic is refraction. So refraction of light. So what is refraction? நம்ம reflection னா முன்னாடி என்னன்னு பார்த்தோம். That is light வந்து bounce back ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா reflection அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹேண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். That is light வந்து இந்த ஹேண்ட்ல பட்டு அதே சைடில் போனால் it is refraction. இதே வந்து பட்டு இந்த ஹேண்டுக்குள்ள இருக்க மீடியம் வழியா, that is assume that இங்க வந்து வேற ஒரு மீடியம் இருக்குது அசியூம் பண்ணுங்க. லைட் வந்து இந்த மீடியம்ல உள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா பெண்ட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆனா this is called as refraction of light. அதாவது நம்ம சிம்பிள் டேர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா it is nothing but bending of light at interface. ஸோ அப்போ இன்டர்ஃபேஸில் பெண்ட் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டூ மீடியம் ஆர் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ மீட்டிங் ஃபேஸ் ஆஃப் டூ மீடியம் வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மீட்டிங் ஃபேஸ் ஆஃப் டூ மீடியா that is meeting phase of two media. இது வந்து என்னன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது எப்படி உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கன்சிடர் மீடியம் லைக் திஸ். ஓகே, நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லாப்லேருந்து நம்ம ஜஸ்ட் வி கேன் அனலைஸ் த திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ் ஸ்லாப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ் ஸ்லாப். இப்போ இந்த கிளாஸ் ஸ்லாப் அப்படின்னும் போது இட் இஸ் அ டென்சிட்டி, ஐ மீன் இட் ஹேஸ் சம் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி. ஓகே, அப்போ மேலே இருக்கிற மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏர். கீழே இருக்க மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கிளாஸ். ஓகே, அப்போ லைட்டு இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது. ஸோ வி நோ தட் there is a imaginary normal line. Normal means a perpendicular line drawn to the surface is known as normal line அப்படின்னு தெரியும். அப்போ அந்த நார்மல் லைன் கூட it makes an angle called angle of incidence. ஓகே, அப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்றத ஒன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் வேர் த டூ மீடியம் இன்ட்ராக்ட்ஸ். இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு லைனுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக அந்த ஸ்லாப் அங்கே இல்லை அப்படின்னாக்கா the ray will passes like this. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ் ஆகி போயிருக்கும். இப்போ அந்த ரே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the speed of the light ray changes. அப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of the light ray in the air medium is said to be v1. அப்போ இந்த மீடியம்ல இதோட velocity நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா v2. ஸோ அப்போ கண்டிப்பாக there is a change in velocity. அப்போ எங்க மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. air is said to be a rarer medium, glass is said to be a denser medium. ஸோ glass அப்படின்றது it is a denser medium and then air அப்படின்றது it is a rarer medium. அப்போ கண்டிப்பாக டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும்போது நம்மளுடைய ஸ்பீட் வந்து ப்ராபபிளி கம்மியாகும். நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா v2 is less than that of v1. Okay, so v2 is less than that of v1. So there is a factor. Okay, that factor determines the path of the ray. Okay, a constant factor of the medium which determines the path of the ray. And the factor name என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called as the index of the medium. That is refractive index of the medium. அப்போ நம்ம இந்த மீடியமோட இண்டெக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but it is defined by the term called n. n அப்படின்றது என்ன? It is a ratio of light velocity of light in one medium with respect to the another medium. That is a common if we are what is that? If you are relating two different media, but நம்ம ஒரு மீடியம்க்கு இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ல என்னவா இருக்கும் that is a velocity to its velocity in the medium. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் தட் மீடியம். ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 மார்க் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளோட ஐடியா படி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் இன் ஏர் மீடியம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம ஏரை தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே n2. ஸோ இது c divided by v2 ஜென்ரலைஸ்டா c divided by v2. ஸோ தட் இஸ் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா this glass. This is our second medium. Okay, so there is a constant factor called index. Okay, இப்போ இந்த ஆங்கிள் அப்போ டென்சிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால ரே வந்து ஆக்சுவலாக போகாமல் என்ன ஆகுனா பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் அப்படின்றது வந்து டுவர்ட்ஸ் த நார்மலாக இருக்கும். ஸோ பெண்டிங் வில் டேக்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் அண்ட் அந்த ரேக்கு தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டட் ரே. ஸோ இட் மேக்ஸ் an angle called angle of refraction. So this ray is said to be incident ray. So it is incident ray and this ray is said to be refracted ray. So refracted
ray, and then on the ray make பண்ற angle வந்து with respect to normal is said to be angle of refraction. Incident ray make பண்ற angle வந்து angle of incidence. Okay, so இந்த ratio இருக்குல்ல, that ratio is nothing, I mean ratio of their angles is nothing but the index of, it is nothing but to represent the index of the medium. So therefore அப்ப Snell அப்படின்ற scientist என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has defined a law, so it is named as Snell's law. What does it mean அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is sin of angle of incidence to that of sin of angle of refraction is said to be constant for a given medium அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க ஒரு மீடியம் அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னாக்கா the ratio will be constant, that is sin of angle of incidence is constant to that of sin of angle of refraction. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன மீன்? ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம என்ன மீன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, it is called as refractive index of that particular medium. So it is denoted by the term called small of n, or in some books mu அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. both are said to be same. ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம என்னென்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் sin of I divided by sin of R. ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் n. ஓகே, ஜெனரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன் n. பட் இங்கே ரே வந்து ரெண்டு மீடியம்னா ட்ராவல் ஆகுது. ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்போது we have to mention the index of the both the medium. அப்போ இந்த மீடியமோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த மீடியமோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin of I by sin of R ஜென்ரலைஸாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, refracted by incident அப்படின்னு எடுத்துக்கேன். refracted by incident. refracted by incident. அப்போ இந்த கேஸ்ல நமக்கு எங்க refraction takes place ஆகுதுன்னா செகண்ட் மீடியம்ல refraction takes place ஆகுது. So it is said to be n2, and then incident எங்க நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் மீடியம் நடந்திருக்கு. அப்போ இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், it is said to be n1. So this is also one of the important result. Okay, so sin I by sin R is refracted by incident. அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, it is sin of I divided by sin of R equal to n2 by n1. இப்போ இந்த n2 by n1 அப்படின்றது 2 with respect to, அப்போ எங்க உங்களுக்கு ரிஃப்ராக்ட் ஆச்சு அண்ட் தென் எங்க இருந்து உங்களுக்கு ரே வந்திருக்கு அப்படின்றது. அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from 1 to 2 அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ we can give a simplification. இது வந்து இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, refractive index of 1 with respect to 2, that is 1 with respect to 2 அப்படின்னு. ஸோ சிமிலர்லி we can also say that ரே வந்து என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இங்க போகலாம். அந்த டெர்மினாலஜி நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is n2 to 1, which means that 2 with respect to 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டுக்கு இங்க இருந்து வரலாம். that is sin of I by sin of R is nothing but n1 to 2. So this is the simplified expression of the Snell's law. Also we can also express Snell's law in this form also. That is, if we did some cross multiplication, it is n1 times of sin of I and then n2 times of sin of R. So in the expression நம்ம further யூஸ் பண்ணுவோம் நிறைய கேசஸ்ல. ஓகே, அப்போ இந்த கேஸ்க்கான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but sin of I divided by sin of R is equals to n1 by n2. ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சர்ல இருந்து ரேரர் மீடியம் போகும்போது ரே எப்படி இருக்கும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றதா. தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நான் இதே டயக்ராம்ல வரையேன். தட் இஸ் ரே வந்து இங்க இருந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகுது, மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆக்சுவலா என்ன ஆகிருக்கணும், இந்த பார்த்து ட்ரேஸ் பண்ணிருக்கணும், பட் அப்படி போகாம இட் வில் பெண்ட். பட் இந்த பெண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி பெண்டிங் அவே ஃப்ரம் த நார்மல், மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் refraction. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, light travels from denser to rarer. அதாவது நம்ம கன்சிடர் பண்ண கேஸ்க்கு டென்சர் டு ரேரர் அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ண இந்த கேஸ்க்கு. அப்போ இதோடைய another form of result என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is nothing but sin of I divided by sin of R is nothing but n of 2 to 1. Okay, n of 2 to 1. Similarly, it can also be expressed in the form of sin of I times of n2 is nothing but n1 times of sin of R. That is after doing a cross multiplication. Okay, so this is a basic idea of refraction. ஓகே, அப்போ ரிஃப்ராக்ஷன் வந்து நம்ம என்ன வந்து இன்ஃபர் பண்ணலாம், என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு கேஸ் பார்த்தோம். ஏர்லேருந்து
கிளாஸ் போகிறதும் கிளாஸ்லேருந்து ஏருக்கு போகிறதும். அப்போது நம்மளுடைய கான்செப்ட் பற்றி ரேரர் டு டென்சர். ஸோ இந்த மாதிரி மீடியமில் ட்ராவல் ஆகும்போது நமக்கு என்ன ரிசல்ட் அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வந்து எப்படி டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு பாருங்க. பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல், டுவர்ட்ஸ் தி நார்மல். இதுவே டென்சர் டு ரேரர் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லைன்லேருந்து அவேவாக போயிடும். அப்போ இட் இஸ் நத்திங் பட் அவே ஃப்ரம் தி நார்மல். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சோம். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீவியேஷனுடைய கான்செப்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த டயக்ராம் நான் திரும்ப வரைகிறேன். இது ஜஸ்ட் அனலைஸ் அ ஃபேக்டர் அண்ட் தென் இதில் வேறு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ நார்மல் லைன் அண்ட் தென் இங்கே வந்து உங்களுக்கு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1 எடுத்துக்கலாம், இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய பாத்து, ஆக்சுவலாக போக வேண்டிய பாத்து, பட் அப்படி போகல, அதுக்கு பதிலாக பெண்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ பெண்ட் ஆகிட்டு இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ டீவியேஷன் அப்படின்றது திஸ் இஸ் த பாத் டெல்டா இஸ் அ பாத், டீவியேட்டட் பாத். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் அ கன்வீனியன்ஸ் அண்ட் தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஆங்கிள்ஸோடைய கான்செப்ட் வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் ஃப்ரம் திஸ் டயக்ராம் என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. vertically opposite angles are equal. இந்த I வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் R and டெல்டாக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம இங்கே இன்டர்பிரட் பண்ணலாம். தட் இஸ் ஆங்கிள் I is equals to angle R plus டெல்டா. நமக்கு டீவியேஷன் என்ன வேணும்? அப்போ இங்க இருந்து நம்ம டெல்டாவை ரீப்ளேஸ் பண்ணோமே அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ டெல்டா இஸ் said to be angle I minus angle R. ஸோ நம்ம லாஸ்ட் கேஸ் தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்ல வந்து ஆங்கிள் I ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்னு சொல்லி, பட் இங்க நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்னெல்ஸால இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஃப்ரம் ஸ்னெல்ஸ் லா sin of angle of incidence divided by sin of angle of refraction equal to it is N2 by N1. It is N2 by N1. So since we know that this is a air medium ஓட index value வந்து 1 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீடியம் நம்ம கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கிளாஸோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜென்ரலா n அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is n divided by 1. அப்போ it is sin of I divided by sin of R is equals to n. So after rearranging the equation, நமக்கு என்ன வரும் பாருங்க. sin of I is equals to it is n times of sin of R. It is n times of sin of R, or I is said to be it is sin inverse of n times of sin inverse of sin R. Okay, it is n times of sin inverse of sin R. So இப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து அரைஸ் ஆகுது. இந்த n மேபி நேம் the equation as 1 and then இந்த equation 2 எடுத்துக்கலாம். So இந்த 2 எடுத்துட்டு வந்து நீங்க 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So now simply substitute the second equation in first expression. That is substitute பண்ணீங்கன்னா which implies that is a 1 which implies that delta equal to instead of I பதிலா நம்ம என்ன பண்ணலாம், it is n times of sin inverse of sin of R minus of R. It is n times of sin inverse of sin of R. So this is your angle of deviation in case of refraction. Reflection the angle will be easier, but இங்க வந்து because of the inequality between incident and refracted ray, the equation will be looks like. இப்போ இதே equation நம்ம வேற ஃபார்ம்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதாவது இந்த equation in terms of incidence எழுதுன மாதிரி நம்ம in terms of refraction எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this equation is nothing but R is equals to sin inverse of sin of I, sin inverse of sin of I. அதே போல இந்த n ஃபேக்டர் வந்து கீழே வந்திருக்கும். That is it is nothing but 1 divided by n. அப்போ ரிஃப்ராக்டட் ரேவை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா, again equation 1 implies that delta is also equals to 1 by n times of sin inverse of first factor will be I then, right? அப்போ it is I minus 1 by n times of sin inverse of sin of I. ஸோ இது எப்படி வேணா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். டெல்டாவை இந்த ரெண்டு கன்வீனியன்ட் ஃபார்ம்லையும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் டூ ஆர் த ஃபைனல் ஈக்குவேஷன் வி ரிக்வயர்ட், அதாவது டீவியேஷனுக்கான ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் டீவியேஷன். அண்ட் நம்ம இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதே கான்செப்ட் ஆஃப் டீவியேஷனை ரிஃப்ராக்ஷன் வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் refractive indexes
when light travels. Okay, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் கிராஸ் ஆனால் பரவாயில்ல, ஒரு மீடியம்லேருந்து பல டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்க்கு, தட் இஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டியூப் ஃபுல்லாக ஆயில், வாட்டர், ஹனி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. எல்லா மீடியமுக்கும் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த லைட்டோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ த டாபிக் இஸ் எஃபெக்ட் ஆஃப் refractive, so effect of refractive indices. So what is the effect of refractive indices? Okay, different layers irundha enna agum appadinadha paakalam. That is, consider a column of 3 refractive index. Nam inga air oda medium n1 eduthunga, and this is n2, and in the medium n3 again air irukadnala it is n1. Okay, so there are 3 different mediums. Inga vandha nam air oru medium consider panikalam. Okay, just for convenience I will give a assumption. Maybe நான் இங்கே எடுத்துக்கிறேன். அது என்ன அசம்ஷன்னா, n3 வந்து n2 ஓட கிரேட்டராக இருக்கும், அகைன் n1 ஓட கிரேட்டராக இருக்கும். இந்த அசம்ஷனுக்கு என்ன அரைஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஐ வில் கன்சிடர் நார்மல் லைன் ஹியர் அண்ட் தென் a ray incident at this point and makes an angle of incidence. ஓகே, ஆக்சுவலாக போக வேண்டிய பார்த்து எப்படி இருக்கும், பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ட் ஆகும். ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இட் மேக்ஸ் an angle of refraction. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் லைன், ஐ மீன் இன்சிடென்ட் ஆங்கிள் மேக் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ ஆர். ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நான் R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும், அகைன் மேக்ஸ் an angle, அது R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் அவே ஃப்ரம் த நார்மலா இருக்கு, அண்ட் தென் திஸ் இஸ் R3. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேரர் டு டென்சர் டுவர்ட்ஸ், அகைன் இது டென்சர். தட் இஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா n3 கிரேட்டர் than that of n2, இந்த இடத்துல n2 கிரேட்டர் than that of n1. ஓகே, அப்போ இங்க டுவர்ட்ஸ் நார்மல் இருக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா n3 இஸ் அகைன் லெசர் இல்ல, இங்க n3 இஸ் ஆல்சோ கிரேட்டர் than that of n1. அப்போ அவே ஃப்ரம் த நார்மல் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகே, இது வந்து உங்களுக்கான கேஸ். இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம மேத்தமெட்டிக்கலா எப்படி காமிக்கலாம், வாட் இஸ் தி எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம n1 to 2 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 1ல இருந்து 2 போறாங்க, that is refracted by incident. அப்போ what is the refractive index அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is n2 divided by n1. so name the equation as 1. இப்போ 2ல இருந்து 3க்கு போறாங்க, that is what அப்படின்னு பாத்தீங்கன்னா, n2 to 3 is said to be n3 refracted by incidence. so name the equation as 2. அதே போல 3ல இருந்து உங்களுக்கு 1க்கு போறாங்க, அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, it is n31. ஓகே, so அப்போ எடுக்கும்போது again இங்க refracted, இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா incident. so it is n1 divided by n3. so name the equation as 2. simply multiply all the results. Okay, simply multiply all the results, 1 into 2 into 3. so what we will infer by doing this operation, that is n of 1 to multiplied with this factor n of 2 to 3 and then multiplied with n of 3 to 1 is said to be n2 by n1 into next factor, that is n3 by n2, and next factor it is n1 by n3. okay, so நல்லா பாத்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸும் கேன்சல் ஆயிடும். ஓகே, எல்லா ரிசல்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆயிடுது. ஸோ if you multiply the factors, that is n1 to 2 into n2 to 3 into n3 to 1 is said to be 1. அப்போ எல்லா மீடியமோட இண்டிசஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting the result as 1. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் நம்ம ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப் between indices of different medium. Okay, so indices of different media. Okay, so this is an effect of refraction, and then we have to note some points. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, refraction அப்போ என்னென்ன சேஞ்ச் ஆகும், என்னென்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is wavelength, velocity, and then that is velocity is nothing but a speed. okay, so அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டைம் பீரியட், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆகுது. உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, these factors and all changes. so frequency is the only factor which doesn't change. okay, doesn't change. okay, we have to remember this point. okay, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்றத வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். ஓகே.